புறநானூறு 166வது பாடல். இந்த பாடல் ஆவூர் மூலங்கிழார் என்கிறவர் எழுதியது, இயற்றியது. ஆவூர் மூலங்கிழார் என்பவர் ஒரு வேளாளர். அவர் ஒரு வேள்விக்கு சென்றார். அந்த வேள்வியை நடத்துபவர் கௌணியன் விண்ணந்தாயம். கௌணியம் என்பது கௌண்டின்ய கோத்திரம், அதில் சேர்ந்தவன் கௌணியம் விண்ணந்தாயம். இந்த விண்ணந்தாயம் செய்யும் யாகம் வேள்வி. அதற்கு சென்று அங்கு உணவு பெற்று விருந்தோம்பல் பெற்று அந்த ஒரு சந்தோஷத்தில் இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடல் முழுவதுமாக நாம் இப்பொழுது பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த பாடல்ல ஆரம்பிக்கிறேன். நன்றாயுந்த நீள் நிமிர் சடை முதல்வன் வாய் போகாது ஒன்று புரிந்த ஈரிரண்டின் ஆவுணர்ந்த ஒரு முதுநூல். வேதத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். நன்கு ஆராயப்பட்ட மிகப்பெரிய ஜடையை தரித்த சிவபெருமான். யார் ஆராய்ந்தார்கள்? ஆராயப்பட்ட ஜடையை ஆராய்ந்தது யாருங்க? கங்கை. கங்கையால் ஆராயப்பட்ட கங்காதரனின் அவர் முதல்வன், பெரியவர். அவருடைய வாயை விட்டு போகாமல் தொடர்ச்சியாக இந்த வேதமானது வந்து கொண்டே இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து வேதம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய இலக்கு ஒன்றுதான், ஒன்று புரிந்த. ஏகம் சத் விப்ராக பகுதா வதந்தி, ஏகம் சந்தம் விப்ராக பகுதா கல்பயந்தி, வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹ. கட்டோபனிஷத்துல ஒரு வாக்கியம் வரும். வேதாக சர்வே வேதாக பதமாமனந்தி. ஒன்று புரிந்த. ஈரிரண்டு 4 வேதங்கள், 6 உணர்ந்த, 6 அங்கங்களால் அறியப்படும் 4 வேதங்கள். 6 அங்கங்கள் என்கிறது என்ன? என்ன? கற்பம் கை, சந்தம் கால், எண் கண், தெற்றன் நிறுத்தம், செவி சிக்கை மூக்கு, உற்ற வியாகரண முகம் பெற்று சார்பின் தோன்றா ஆரண வேதற்கு ஆதி அந்தமில்லை. இது மணிமேகலை. மணிமேகலையில வர பாட்டு. கற்பம் என்பது கல்பசாஸ்திரம். இது வேதமாதாவுடைய கை. சந்தசு என்கிறது கால். எண் என்பது ஜோதிடம். சோதிடம் வேதமாதாவுடைய கண். எண் கண். நிருத்தம் செவி. நிருத்தம் என்கிற சாஸ்திரம் இது காது வேதமாதாவுக்கு. சிக்கை மூக்கு, சிக்ஷா சாஸ்திரம் என்பது மூக்கு. வேதத்திற்கு பொருத்தமான வியாக்கரணம் இருக்கு, அது வேதத்தினுடைய முகம், அதாவது வாய். இவ்வாறு ஆதி அந்தமில்லாத வேதம் என்று மணிமேகலை 6 அங்கங்களை குறிப்பிடுகிறது. அந்த 6 உணர்ந்த ஒரு முதுநூல், பழமையான நூல். இந்த பழமையான நூல் காலங்காலமாக ஆதியந்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதத்தில் குற்றம் சொல்லுபவர்களை வாதத்தால் ஜெயிப்பவர் இந்த கௌணியன் விண்ணந்தாயம். இவள் கண்டோர் மிகல் சாய்மா மெய் அன்ன பொய் உணர்ந்து பொய் ஓராது மெய் கொடி மூவே துறையும் முட்டிற்று முட்டின்று போகிய. பொய் மெய் ரெண்டுத்தையும் அறிந்து பொய்யை விலக்கி மெய்யை எடுத்து பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்தை, தர்ம பிரமாணமாக மோட்ச பிரமாணமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வலியுறுத்தி வேதத்தை ஏற்காதவர்களையும் தன் வழி திருப்பிய இந்த கௌணியன் விண்ணந்தாயம் என்கிற இந்த இடம். இப்போ இங்க ஒரு விசாரம் செய்வோம்.
இப்பொழுது இந்த இடம் வரும் பொழுது திரு துரைசாமி பிள்ளை என்கிற பெரியவர், இவர் சித்தாந்த கலாநிதி வித்வான், மிகவும் பெரியவர். இவர் இந்த பாடலை விளக்கிக் கொண்டு வருகிறார். பொதுவாகவே புறநானூறு முதலிய இலக்கியங்களுக்கு தமிழாக்கம், அதாவது இப்பொழுது உள்ள தமிழில் அனுவாதம் செய்த பெரியவர் இவர். இவ்விடத்தில் கூறுகிறார், அவருடைய வாக்கியத்தை படிக்கிறேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். வேத நூலை மேற்கொள்ளாது மாறுபட்டவர் அவர்களை புத்தர் முதலாயினர் என உரைக்காரர் கூறுகின்றார். சங்கத்தொகை நூல்களில் புத்தர், சமணர் முதலிய சமயத்தவரை பற்றி குறிப்புகள் இன்மையும் இது பொருந்தாமை உணரப்படும் என்று வாக்கியம். அதாவது வேதத்தை ஏற்காதவர்கள், வேதத்தில் குறை சொல்லுபவர்களை ஜெயிப்பவர் கவுனியன் விண்ணந்தாயன் என்று புறநானூறு கூறுகிறது. இங்கு பௌத்தர்களையும் சமணர்களையும் தன்வழிப்படுத்துபவர், வாதத்தில் வென்று தன்வழிப்படுத்துபவர் என்று விளக்கம் அளிப்பது மரபு. இருந்தாலும் அந்த விளக்கம் பொருந்தாதது. இதுதான் துரைசாமி பிள்ளையினுடைய வாக்கியம். இந்த விளக்கம் ஏன் பொருந்தாதது என்கிறதை திரு துரைசாமி பிள்ளை கூறுகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். சங்கத்தொகையில் பௌத்தமும் சமணமும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு ஓபனா என்னால கூற முடியாது. ஏன் கூற முடியாதுங்க? சங்கத்தொகையை அடியேன் எக்ஸாஸ்ட் பண்ணவில்லை. 18 வேலை கணக்கு நூலும் காய்ச்சி குடிச்சவல்ல நான். அதனால ஓபன் ப்ரொக்ளமேஷனா கைதூக்கி சங்கத்தொகையில் பௌத்தமும் சமணமும் இல்லை என்று என்னால சொல்ல முடியாது. ஆனால் துரைசாமி பிள்ளை எக்ஸாஸ்ட் பண்ணவர். அவர் கூறுவதை ரெஃபர் மட்டும் பண்ணுகிறேன். அடியனால என்ன சொல்ல முடியும்னா, சங்கத்தொகையில் யாம் அறிந்தவரை சமணமும் பௌத்தமும் இல்லை என்றுதான் கூற முடியும். யாம் அறிந்தவரைங்கிறதே ரொம்ப பெருசு, எக்ஸாஸ்டிவா இல்லாத போனாலும். ஏன்னா யாம் அறிந்தவரை ஏதோ ரொம்ப வினயமா சொல்லிக்கிறேன்னு நினைக்காங்க. எக்ஸாஸ்ட் பண்ணல அவ்வளவுதான். ஆனா இவர் எக்ஸாஸ்ட் பண்ணவர்கிறதுனால இவரை என்னோட சப்போர்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். வேற ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் திரு சண்முகம் பிள்ளை என்கிற தமிழறிஞர் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். இவர் சங்கத் தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் என்கிற நூல். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 2003. இதுல 106வது பக்கத்தில் அவர் கூறக்கூடிய விஷயம் சிலதெல்லாம் வரும். பொதுவாக சங்கத்தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் என்கின்ற இந்த நூலில் பெருமளவிற்கு சங்க இலக்கியத்தில் வேத வழிபாடு எப்படி இருக்கிறது என்கிறதை எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய இந்த பெரியவர் சங்க இலக்கியங்களில் பௌத்தம் சமணம் இவ்விரண்டும் இருந்திருக்கின்றன, முக்கியமாக வேத வழிபாடு இருந்தாலும் சமண பௌத்தங்கள் இருந்திருக்கின்றன என்பதற்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். 106வது கட்டுரை, 106வது பக்கத்தில் உள்ள கட்டுரை. அப்பொழுது அந்த கட்டுரையை பார்ப்போம். ஏன்னா அடியனுக்கு தெரிந்தவரை எங்கேயுமே சமணமும் பௌத்தமும் இல்லையே வேதத்துல. அப்பொழுது இவர் இது மாதிரியான கட்டுரை எழுதியிருப்பார். நமக்கு தெரியாமல் வேற எங்கேயாவது இருக்கா, அல்லது துரைசாமி பிள்ளை ஏதாவது தவறு பண்ணிட்டாரா என்ற கேள்வி அடியனுக்கு எழுந்தது. அதனால அதை எடுத்து பார்க்கலாம் என்று அந்த கட்டுரையை பார்த்தேன். இதில் திரு சண்முகம் பிள்ளை அவர்கள் வேதத்துக்கு புறமான சமயங்கள், அதாவது பௌத்தமும் சமணமும் சங்க இலக்கியங்களில் இருந்ததற்கு கிட்டத்தட்ட தோராயமாக 6 காரணங்கள் காட்டியுள்ளார். 6 7 நான் கவுண்ட் பண்ணிக்கல லெக்சர் போறதுக்கு முன்னாடி. 6-7 காரணங்கள் காட்டியுள்ளார். அந்த காரணங்களை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம்.
காரணம். இது என்ன என்றால் பட்டினப்பாலையில் 53வது வரி தவப்பள்ளி தாழிலாவின் என்று பள்ளி என்று வருகிறது. ஆதலால் இது சமணப்பள்ளியாக ஆகும். ஏன்னா பள்ளி என்றாலே சமணப்பள்ளி. பள்ளி என்று அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி மதுரை காஞ்சியில் 461வது 467வது வரியில் சிறந்து புறங்காக்கும் கடவுள் பள்ளியும் என்று வருகிறது. இந்த கடவுள் பள்ளி என்கிறது புத்தர் கோவிலாக இருக்கும். என பௌத்தத்திலும் பள்ளி என்றால் கோவில், சமணர்களுக்கும் பள்ளி என்றால் கோவில் என்று இவ்விரண்டையும் காட்டுகிறார். ஆனால் பள்ளி என்றாலேயே சமண கோவில் தான், பௌத்தர் கோவில் தான் என்கிறது சங்க மருவிய காலத்தில் வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம். சங்க காலத்தில் பள்ளி என்றால் சமண கோவில், பௌத்தர் கோவில் என்பது ஆகாது. அதுக்கு காரணம் சொல்றேன், 2 காரணம் சொல்றேன். ஒரு காரணம் அவர் ரெஃபர் பண்ண இடமே, அவர் ரெஃபர் பண்ண இடம் பட்டினப்பாவை 53வது வரி தவப்பள்ளி தாழ்வாரும் இந்த பள்ளி வருகிறதா. அதுக்கு அடுத்த வரி என்னன்னு பாருங்க. அவிர்சடை முடிவர் அங்கி வேட்கும் ஆவுதி நரும் புகை முனை இகியில் தம் என்கிற சொல், என்கிற வார்த்தை. அங்கு ஜடாபாரம் தரித்த முனிவர்கள் வாழ்ந்தார்கள். அதிலே முக்கியமாக அங்கி வேட்கும் அக்னியை வளர்த்தார்கள். அந்த பள்ளியில் அக்னியை வளர்த்தார்கள் என்று அவர் காட்டக்கூடிய இடத்திலேயே அடுத்தவரை வரக்கூடியது. அந்த பள்ளியில் என்ன நடந்தது என்றால் அக்னி வளர்த்தல் நடந்தது என்று வருவதனால இங்க பள்ளி என்பது இதுவாக ஆகாது, அதாவது சமப்பள்ளியாக ஆகாது என்று அந்த ஒரு இடம் காட்டணும்னு விரும்பினேன். இதை தவிர வேற ஒரு இடம் இந்த இதுவும் முதலை காஞ்சி தான். சிறந்த வேதம் விளங்க பாடி விழு சீர் எய்திய ஒழுக்கமோடு தொடர்ந்து நிலம் அமர் வையத்து ஒரு தானும் ஆகி உயர்நிலை உலகம் இவன் என்றும் எய்தும் அறநெறி விழகா அன்பு உடை நெஞ்சின் பெரியோர் மேகை இனிதில் உறையும் குன்று குயின்று அந்த பள்ளியும். பள்ளி என்கிற சொல் எப்படி உபயோகமாயிருக்குங்கிறது இது 2வது அத்தாட்சி. பள்ளியில் என்ன செய்கிறார்கள் என்றால் சிறந்த வேதம் விளங்க பாடி சிறந்த வேதத்தை பாடுகிறார்கள். ஒழுக்கமோடு உணர்ந்து மிகவும் சிறந்த ஒழுக்கத்தில் இருக்கிறார்கள். சிறந்த வேதம் பாடுறதுன்னா அதுதான் நினைக்கிறேன். ஒழுக்கம் இல்லாத வேதம் பாடுறது கொஞ்சம் மட்டமா வேதம் பாடுறது, சிறந்த வேதம் பாடுறது ஒழுக்கத்தோடு வேதம் பாடுவது. நிலம் அமர் வையத்து ஒரு ஒரு தாமாகி மறுபடியும் முருகப்பெருமான தாம வந்தது இல்லையா, அது மாதிரி இவர்கள் வேதம் ஓதி வேத வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு தாமம் ஆக இருக்கிறார்கள். அதாவது சித்தவருத்திகள் ஓய்ந்து சொரூபத்தில் இருக்கிறார்கள், தனது இயலில் இருக்கிறார்கள். ஒரு தாம் ஆகி தனியாக ஒரு சொர்க்கம் என்று போகாமல் அற்றது கட்டணை உற்றது வீடு என்று இருக்கிறார்கள். உயர்நிலை உலகமைவன் இன்றும் எய்தும் இன்றும் அபயம் கொடுக்கிறேன் என்று ராமனுடைய வாக்கியம். அபயம் சர்வபூதேபியா ததாமி, சரண் புகுந்தவனுக்கு அபயம் கொடுக்கிறேன். அந்த பெரியாச்சாமி வியாக்கியானம் கொடுக்க போகிறேன் சொல்லல, தாஸ்யாமின்னு சொல்லல, ததாமி கொடுக்கிறேன் என்கிறார். என்ன இன்னைக்கு மோட்சத்தை வாழ்வதற்கான விஷயம் இது. இதுதான் அத்வைதிகள் ஜீவமுக்தி என்பார்கள். அத்வைதிகள் சொல்றது என்ன, சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு எப்படி ஜீவன் முக்தி, சுகபிரம்மத்துக்கு எப்படி ஜீவன் முக்தி என்கிறத சொல்லுகிறார்கள். இந்த சங்கப்பாவல் என்னத்தை குறிக்கிறது என்றால் வேதமோதி வேத வாழ்வு வாழக்கூடிய இல்லறத்திலேயே இருக்கக்கூடிய ஜீவன் முக்தியை இந்த பாடல் காட்டுகிறது. நிலம் அமர் வையத்து ஒரு தான் ஆகி உயர்நிலை உலகம் இவன் இன்றும் எய்தும். அது எப்படி அப்படி ஒரு இன்றுமே இந்த ஒரு ஜீவன் முக்தியை பெறுகிறார்கள் என்றால் அறநெறி
என்றும் தவறாதவர்கள் இவர்கள். அறநெறி தவறாதவர்கள்ங்கிறதுக்கு லட்சணம் என்ன, இலக்கணம் என்ன என்றால் அன்பு உடை நெஞ்சின். அன்பு அவர்களுடைய உள்ளத்தை விட்டு பெரிய போகிறதே இல்லை, விலகிறதே இல்லை. அப்படிப்பட்ட பெரியோர், இப்படிப்பட்ட பெரியோர் இவர்கள் அந்த மலை குன்றில் குன்று குயின்று அந்தனர் அப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய பள்ளி என்று மதுரை காஞ்சியில் வருவதால் இங்கு இது பள்ளி என்கிற சொல் இதை ஒரு தர்காதான் எடுத்துக்க வேண்டாம். அங்கேயே கன்சீப்ல வந்துருத்தோம். இன்னைக்கு பள்ளியில எது தர்காங்கிறது இருக்கோ அது மாதிரி சங்க மருதிய காலத்தில் சமணர்களுடைய ஒரு விரதம், உண்ணாமை ஒரு விரதம். இது ரெண்டு சமணர்களுக்கு தானே உண்டு இல்ல. உண்ணாமை என்கிற விரதம் வேள்வியில் உண்டு. இன்னொரு விஷயம் பல பேருக்கு தெரியாதது, வேள்வி நடத்துபவர்களுக்கு தான் தெரியும். வேள்வியில் சங்கல்பம் எடுத்துட்டாச்சு அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் நீராடாமல் இருப்பது என்றும் ஒன்று உண்டு. இது ஒரு வேத விரதம். பெரும்பாலும் வேத விரதங்களுக்கு நீராடாமல் இருப்பது உண்டு. உதாரணத்துக்கு கல்யாணமான பிறகு அது அக்னி ஆதாரம் பண்ணிக்கக்கூடிய திருமணமாக இருந்தால் அடுத்த 3 நாட்கள் நீராடாமல் இருப்பார்கள் அந்த தம்பதி. இது இன்னைக்கு பழக்கத்துல ரொம்ப கம்மியான இடத்துல வைதிகர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது ஒரு வேத விரதம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேத விரதத்துல இருக்கலாம் என்று உபநயனத்துல கூட உண்டு, சில பேர்களுடைய பழக்கத்துல உண்டு. இன்னும் சொல்ல போனோம்னா பெண்கள் 3 நாள் ஒரு விரதம் எடுத்துக்கிறார்கள் இல்லையா, அது விரதம்னு சொல்லுகிறது தைத்திரிய பிராமணம். தீட்டுக்கிட்டு தான் சொல்லல, அது விரதம் என்றுதான் தைத்திரிய பிராமணத்துல வரக்கூடிய சொல். எப்போ பிராமணத்துல அது விரதம் சொல்லப்படுகிறதோ அது ஒரு வேத விரதம். அதனால அங்கேயும் குளிக்காத இருக்கிறது என்கிறது இருக்கு. இதெல்லாம் விஷயம். அப்போ வேத விரதம், பெரும்பாலான வேத விரதங்கள்ல குளிக்காத இருக்கிறதுங்கிறது ஒண்ணு உண்டு. அது மாதிரி உபவாசம் என்பதும் உண்டு. இதற்கு நாம் உபவாசத்துக்கோ ஆடாமல் இருப்பதற்கோ நீராடாமல் இருப்பதற்கோ நம்ம சமணத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆக இந்த 2வது அத்தாட்சி சமணம் இருந்ததுக்கு அதையும் இங்க பதில் சொல்லியாச்சு. 3வது அத்தாட்சி இன்னும் இந்த ஸ்ட்ராங்கான அத்தாட்சி. இது வரைக்கும் சொன்னது மாதிரி இல்லாம 3வது அத்தாட்சி ஸ்ட்ராங்கான அத்தாட்சி. அது என்ன என்று கேட்டால் மதுரை காஞ்சியில் வரக்கூடிய 476வது வரி. இதை எடுக்கிறார் திரு சண்முகம் பிள்ளை அவர்கள். பூவும் புகையும் சாவகர் வழிச்ச என்கிற வார்த்தை வருகிறது. சாவகர் என்கிற சொல், சாவகர் என்கிற சொல் சமண சமயத்தின் சொல். சீடர்களுக்கு சிராவகர்கள் என்று சமண மதத்தில் பெயர். சிராவகர்கள், அந்த சிராவகர்கள் என்பது இங்க சாவகர்கள் என்று ஆகியிருக்கிறது. அதாவது அறிஞர்களை, குருமார்களை, குருமார அவர் திருத்தினார் ஒரு முறை. நாயன்மார் என்கிறதை திரு ரமேஷ் அவர்கள் நாயன்மார்கள் சொன்னேன். அது சொற்பொழி முடிஞ்சவனே நாயன்மார்கள் கிடையாது, நாயன்மார் என்கிறது பன்மை. சாதனையா சொல்லணும் இருக்கும்போது குருமார நம்ம என்ன பண்றோம், வழிபடுத்தணும் இல்லையா? அந்த கட்டம் வரும்பொழுது சாவகர், சாவகர் அப்படிங்கிற சொல் வந்திருக்கிறதுனால இது சமணத்துடைய சாவகம் என்று எடுக்கிறார்கள். அதற்கும் பதில் உண்டு. சாவக எப்படி வேதங்கிற சொல் ஆதிகாலத்தில் எது சாவக இருந்ததோ இப்பயும் இருக்கிறதோ, சில பேர்கள் பரிசுத்த வேதாகமத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களோ அது மாதிரி சாவக என்கிற சொல்லும் பிற்காலத்தில் சமண மதத்தில் தோன்றியதுதான். சாவக என்கிற சொல் வேதத்துக்கு முதல்ல சாவக என்ற சொல் சம்ஸ்கிருத சொல். 2வது விஷயம், சாவக என்கிறது வைதிக தர்மத்திலையும் இருக்கக்கூடிய சொல், சமண மதத்திலையும் இருக்கக்கூடிய சொல். முதல்ல யார் உபயோகப்படுத்தி இருப்பார்கள் இதை என்பதற்கு ஒரு லாஜிக் கொடுக்கிறேன். சாவக என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது சாவக என்ற சொல்லுக்கு கேட்கிறவங்கிற அர்த்தம், சொல்றவங்கிற அர்த்தம் இல்ல. இருங்க, கேட்பிப்பவன் சொல்லணும் இல்லையா? நிச்சு கேட்பிப்பவன், கேட்க பண்ணுபவன், கேட்க
கேட்பவன் இல்ல, கேட்க. சிராவகன் என்கிற சொல்லுக்கு, அதாவது கேட்கிறவன் என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரோதான்னு வரும். சிராவகன் கேட்கப்படுபவன், மற்றொரு சொல்லி தான் கேட்கின்றவன். மற்றவர்கள் சொல்ல இவன் கேட்பவன், கேட்பிப்பவன் என்கிறது சிராவகன். அவர்கள் சொல்லி இவன் கேட்பவன் அப்படி இல்ல, கேட்கும்படி இவன் கேட்பிப்பவன். கேட்பிப்பவன் அதுதான் பொருள். இங்க அது முக்கியமான விஷயம் நமக்கு வந்திருக்கும். இது எங்க நடக்கும்னா வேத பாடசாலையில தான் நடக்கும். வேத பாடசாலைகள்ல தான் வேதம் ஓடும் பொழுது, வேத பாடசாலையில தான் வேத வாத்தியார் சொல்லி சீடர்கள் கேட்கிறது 1 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். மற்ற நாளெல்லாம் திருவேலையோ ஆவர்த்தியிலையோ இது எல்லாத்திலையுமே சீடன் சொல்லி வாத்தியார் கேட்பார். அதனால சிராவகம் என்கிற சொல் எங்க முதல்ல தோன்றி இருக்கும் என்றால் வேத பாடசாலையில் தான் தோன்றிருக்கும். இங்குதான் குரு சீடனிடம் கேட்கிறார். குரு சொல்லி சீடன் கேட்பதுங்கிறது 1.5 மணி நேர வேலையா இருக்கு. மற்ற ஆவர்த்தி, கரவாவர்த்தி இது எல்லாத்திலையுமே சீடன் சொல்லி குரு கேட்கிறார். அதனால சிஷ்யனுக்கு கேட்பிப்பவராக இருப்பதால் சிஷ்யனுக்கு சிராவகன் என்று பெயர். பிற்காலத்துல சீடனாலே சிராவகன் ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு செக்குலர் வேர்டு மாதிரி ஆகி அது சமண மதத்துடையும் சேரும் பொழுது அங்கேயும் சாவகர்கள் என்கின்ற பெயர் வந்தது. ரிக்வேத சிராவகம் பைலம் எங்க வருது பார்த்தீங்களா? அது மாதிரி ரிக்வேத சிராவகம் பைலம்ங்கிறது விஷ்ணு புராண ஸ்லோகம். வியாசாச்சாரியாருடைய சீடரான பைலரை பற்றி வரும் பொழுது இவர் ரிக்வேத சிராவகர் என்று வருகிறது. அதனால சிராவக என்ற சொல் வைதிக சம்ஸ்காரத்திலையும் இருந்திருக்கு, சமணர்களையும் இருந்திருக்கு. இருந்தாலும் கேட்பிப்பவன் வேதம் படிக்கும் சீடன் தான் என்கிறதுனால இவனுக்கு சிராவகங்கிற சொல் ரொம்ப பொருந்தும். கேட்பிக்கும் சீடன் நம்முடைய தரிசனத்துல வேர்ல்டு வித்தம் வருது இல்லையா? அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வேர்ல்டு வித்தம் இன்னொரு 60 பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். மற்ற எல்லா குரு சிஷ்ய சம்பாஷணைகளையும் சிஷ்யன் கேட்பான், குரு சொல்லுவான்னு வரும். இந்த வேர்ல்டு வித்தம்ல மட்டும் குரு கேட்பார், சிஷ்யன் சொல்லுவான் அப்படின்னு குரு சிஷ்ய சம்பாஷணை அமைஞ்சிருக்கும். வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னன்னா, இது வரைக்கும் ஏதோ அடியனுடைய பிரவச்சனத்துல எழுத்தாப்புல உட்கார்ந்து கேட்டுதான் பார்த்திருக்கேன் நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவை. தெரியும், பெரிய ஸ்காலர்னு தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்லி நான் கேட்டது இல்லை. சிராவக இப்பதான் முதல் முறை அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது ஒரு சிராவக. நம்ம மறந்து மெய் மறந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அளவுக்கு ஆடியன்ஸை ஈர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் எவ்வளவு நேரம் வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்படியாக அழகா அமைஞ்சது. ஆமா, வாஸ்தவம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சாவக சிராவக இந்த சொல் இது விஷ்ணு புராணத்திலையும் வர சொல்தான் என்கிறத நம்ம பார்க்கிறோம். விஷ்ணு புராணம் ஒரு உதாரணம் காட்டினேன். சாவகர் பழிச்ச என்கிறத மட்டும் வச்சிருந்து இந்த சங்க தொகையில இருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் வேதம், வேதத்துடைய தெய்வங்கள், மறை, வேள்வி என்று இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல சாவகர்னு வருதுங்கிறதுனால சமண சமயம் இருந்தது சங்க காலத்துல அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா. இப்போ வரைக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்லயே சாவகர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். இது கூட பரவாயில்ல. அடுத்தது ஒன்று சொல்றார் திரு சண்முகம் பிள்ளை, இவ்வளவு பெரியவர், அவரே இப்படி சொன்னாங்க. இவ்வளவு பெருமதிப்புக்கு உரியவர் நமக்கு, அதாவது அடியனுக்கு. அவரே இப்படி சொன்ன அந்த அளவுக்கு நாம் நம்மளை தாழ்த்தி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தெரிஞ்சுதான் தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப பெரியவர் அவர். சங்க இலக்கியங்களில் அகிம்சையை பற்றி நிறைய பாடல் வருவதாலையும் அன்பை பற்றி நிறைய பாடல் வருவதாலையும் அதுல சமண சமயம் இருந்திருக்கிறது. நிலையாமையை பற்றி வருவதாலையும் சமண சமயம் இருந்திருக்கிறது. ஏன் இதெல்லாம் வேதத்துல கிடையாதா?
அனித்தியம், உலகம் அனித்தியம். இதெல்லாம் வேதத்துல கிடையாது, இதெல்லாம் சமண சமயத்துடையதா? இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏற்றிருக்கான். ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ படிக்கும் பொழுது ஜெயினிசம்லயே வந்திருக்கு அன்பு, நிலையாமை என்ன அப்படின்னா அவர் லெவலுக்கு ஏற்றிருக்காங்க. நமக்கு தெரியாதது இல்ல, அவருக்கு தெரியாததா? அவர் எவ்வளவு நாயன்மார் பாடல் படிச்சிருப்பார், அவருக்கு எவ்வளவு ஆழ்வார்கள் பாசனமும் தெரிஞ்சிருக்கும். இதுல எத்தனை தூரம் அன்பு வருது, எத்தனை தூரம் நிலையாமை வருது, இதெல்லாம் தெரியாதவர். அவரு தெரியாதவர் இல்ல, இருந்தாலும் நம்ம வந்து நம்மள அதை குறுக்கி 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 நமக்கெல்லாம் அவர்கள்ட்ட தான் வந்திருக்கும் இதெல்லாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்மளே வந்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக ஆயிடுறோம். ஆச்சரியம். ஆனால் சில விஷயங்கள் இங்க பகிர விரும்புகிறேன். ஒரு விஷயம் அஹிம்சையை பத்தி வரக்கூடிய விஷயம். புறநானூற்றில் 362வது பாடல்ல நான்மறை குறித்தன்று ஒரு மன்னன் போட்டு அடிச்சு நொறுக்கிறான் எல்லாரையும். அதுவும் போறதான், அதாவது அநியாயமா அடிச்சா, எங்கேயோ மக்களை சிவிலியன்ஸ் அடிச்சான்னு இல்லாம வார்ஃபேர்ல போட்டு அடிச்சு துவம்சம் பண்றான். அந்த இடத்துல அந்த இவர் சிறுவெண்டேரையா அவர் பாடுகிறார் புறநானூற்றில், நான்மறை குறித்தன்று இவ்வளவு அடிக்கிறது என்கிறது நான்மறை ஒப்புக்கொள்ளாது. ஏன் ஒப்புக்கொள்ளாதுன்னா அருளாகாமையும். இப்படி இந்த மன்னனுடைய இயல்ல அருளாகாமை இருக்கிறது. அருளாகாமை இருக்கிறதுனால அறம் குறித்தன்று, இது வந்து அறம் விஷயம் இல்லை, வேதத்தில் உள்ள அறத்தின் விஷயம் இல்லை என்று அவர் கூறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பரிபாடலில் 14வது பாடல் என்னென்ன? ஈரநெஞ்சத்து உருபெயர் அந்தனர் அரண் அமர்ந்தோயே என்று அழைக்கிறார் பகவான. ஈரநெஞ்சம் கொண்ட மறைகாப்பாளர், ஈரநெஞ்சம் கொண்ட வேதம் ஓதுபவர் என்று அவர் கூறக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இது மாதிரி பல இடங்கள்ல வேதத்தையும் ஈரநெஞ்சத்தையும், அதோடு மட்டும் இல்லாம வேதத்தையும் அருளையும் வேதத்தையும் கருணையையும் எல்லா இடத்திலையும் பல இடங்கள்ல சங்க இலக்கியம் சேர்த்து சேர்த்து சொல்வதை பார்த்தால், வேதத்தில் ஈரநெஞ்சம், வேதத்தில் அறம், வேதத்தில் அருள், வேதத்தில் அஹிம்சை, வேதத்தில் நிலையாமை இருப்பது மட்டுமல்ல, வேதத்தில் நிலையாமை இருப்பதையும் வேதத்தில் அஹிம்சை இருப்பதையும் சங்க புலவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இது சொல்லும்போது வேற ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு மனசு டெம்ப்ட் ஆகுது. இப்போ நிறுத்திக்கிறேன், பின்னாடி நேரம் கொடுத்த சொல்லுகிறேன். வேற ஒரு பெரிய பாடல், அதாவது அருளுக்கும் வேதத்துக்கும் உள்ள தொடர்பை சங்க இலக்கியம் கொடுக்கக்கூடிய பாடல், அதுக்கு இப்ப போக வேண்டாம். அடுத்த விஷயம், சமம் இருந்திருக்கும் என்பதற்கு மற்றொரு விஷயம். இது என்ன என்று பார்த்தீங்கன்னாக்க, உலோச்சனர் என்று ஒரு புலவரின் பெயர், இது சமண பெயர். மற்றொரு புலவரின் பெயர் போடியார், இளம்போதியார். போடி என்று வருவதால் அது வந்து பௌத்த பெயர். புலவர்கள் பெயர் இவ்வாறு அமைவதால் சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் பௌத்தமும் சமணமும் உண்டு என்று மற்றொரு காரணத்தை கூறுகிறார். உலோச்சனை என்கிற பெயர் சமண இலக்கியத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனெனில் லோச்சனை என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு கண் என்று அர்த்தம், அவ்வளவுதான். சமத்துறவிகள் தான் அந்த பெயரை வச்சுப்பாங்க என்கிறது இல்லை. நிச்சயமா இந்த உலோச்சனர் சமத்துறவில் அல்ல. எப்படி சொல்லுகிறீர்கள்னா, இவர் பாடக்கூடிய பாடல் யாரை பற்றியது, என்ன பாடுகிறார் அதை பார்க்கணும். உலோச்சனர் பெயரை மட்டும் வச்சு இவர் சமத்துறவின்னு சொல்ல முடியாது. இவர் பாடக்கூடிய பாடல், அதுல வரக்கூடிய வார்த்தை மன்னனை பார்த்து வாழ்த்துகிறார். என்ன வாழ்த்துகிறார்? அவி உணர்வினோர் புறங்காப்ப அறநெஞ்சத்தோன் வாழ்நாள். இது 377வது பாடல் புறநானூற்றுல, 5வது 6வது வரி. அவி உணர்வினோர் புறங்காப்ப என்கிறது ஹவிசு. அந்த ஹவிசை உண்ணக்கூடிய தேவர்கள் அவர்கள் மன்னா உன்னுடைய புறத்தை காக்கிறார்கள். அப்ப
அப்பேற்பட்ட ஒரு வழியில் வந்த அறநெஞ்சத்தோன் என்று மன்னனை வாழ்த்துகிறார். அந்த மன்னன் பேர் என்னன்னு சொல்லிடுறேன். ராசசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி. ராஜசூய யாகம் நடத்திய பெருநர் கிள்ளி. இந்த மாமன்னரை குலோச்சரன் இப்படி வாழ்த்துகிறார்கள் பொழுது இவர் சமத்துறையாக முடியுமா என்கிறத நாம் சிந்திக்கணும். இளம்போதியார் போதிங்கிற பேரை மட்டும் வச்சு அவர் பௌத்தர் என்று சொல்ல முடியாது. போதிங்கிற சொல் வேத சொல். பௌத்தத்திலையும் உண்டுங்கிறதுல மறுப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா சிரமணங்கிற சொல்லே வேத சொல். தைத்திரிய ஆரண்யகத்துல சிரமணமாக ஊற்றமந்தினகா முதல்ல அங்கதான் சிரமணங்கிற சொல்லுவோம். சிரமணங்க வேற ஒன்று சிரமப்படுபவர்கள். உலகத்துக்காக எல்லோரும் இன்புற்று இருப்பதற்காக அல்லது மன அடக்கத்துக்காக சிரமப்படுபவர்கள் சிரமணர்கள். வேதம் வேத காலத்து ரிஷிகளை சிரமணர்கள் என்று கூறுகிறது. வேதமே கூறுகிறது, ராமாயணமும் கூறுகிறது. யாரை கூறுகிறது? ஒரு வேடுவச்சியை கூறுகிறது. சிரமணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம். சபரியை சபரி சிரமணி ஸ்ரமணி சபரீநாம காகுஸ்த சிரஜீவினி. சிரமணி என்று பெயர் சபரிக்கு. ஜெயினம் தொழிலின் அர்த்தம் இல்ல. அங்க இன்னொரு இடத்திலையும் ராமாயணத்தில் சிரமண என்கிற சொல் வருகிறது. ஆனியேனம் மாந்தாத்ரா வியசனம் கோரம் ஈப்சிதம். என்னுடைய பெரியவராக எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாந்தாதா. எப்படி சொல்ல எந்த கொடுமை மாந்தாதா வச்சிருக்காரு பாருங்க. ராமரோட வாக்கியம். அந்த மாந்தாதா ஒரு தண்டனை கொடுத்தார். ஏ வாலி, என்ன தவறு செய்தேன், ஏன் தப்பித்தாய் கேட்கிறாயே? உன்னுடைய தம்பி மனைவியை பலாத்காரம் செய்தாய், அதற்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் உண்டு என்று கூறி அதோடு நிற்காம என்னுடைய பெரியவர் மாந்தாதா அவர் இவ்வாறு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். யாருக்கு என்றால் ஒரு துறவிக்கு கொடுத்தார். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுங்கிறது அங்க ராமாயணத்துல தெரிகிறது. நீ வாலியே, நீ என்ன தப்பு பண்ணாயோ அந்த தப்பு பண்ணதுக்கு மாந்தாதா ஒரு சிரமணனுக்கு, இந்த வார்த்தை ஒரு சிரமணனுக்கு இந்த ஒரு தண்டனையை கொடுத்தார் என்று வாக்கியம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு விஷமமான மொழிபெயர்ப்பு இங்க உண்டு. ராமா கீழ் எ ஜெயின் செயின்ட். என்ன சமணர்கள்னா வரல, இதெல்லாம் விஷமமான. நீங்க வால்மீகி ராமாயணம் நெட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் தான் அது. பாவம் ரொம்ப பரிசம் போட்டு யாரும் பண்ணிருக்கா. அதுல யாத்தி ராஜர்ஷியோ கேட்கிறாரு வரும். இதே கேட்டான், ராஜர்ஷிகள் வேட்டையாட போவார்கள். அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அந்த மகானுபாவர். ராயல் சேஜஸ் வென்ட் டு வெட் ஃபார் ஹண்டிங் அப்படின்னு. நம்ம அம்மா இருக்காங்க ஒத்தி இங்க இந்த இங்கிலாந்துலயா எங்க இருக்காங்க, அமெரிக்காலயா, விண்டி டோனிகர் நைஸா அதை கோட் பண்ணிட்டு அங்க ராயல் ரிமூவ் பண்ணிட்டான். அல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி ஆஃப் இந்துயிசம் ஒரு புக்ல ராயல் சேஜஸ் வெட் ஃபார் ஹண்டிங் இடத்துல ராயல் சொல்லி எப்படி இப்படிலாம் இந்த தில்லுமுள்ளு பண்ண முடியும் டிரான்ஸ்லேஷன்ல இதெல்லாம் உதாரணம். சரி, அது நம்ம விஷயம் பாயிண்ட் வருவோம். எங்க விட்டேன் பாரு. சரவணர்கள் என்ன ராமாயணத்தில் சிரமண என்கிற சொல் வந்ததுன்னு சிரமப்படும் தபஸ்விகள் அர்த்தம். வேதத்தில் சிரமணங்கிற சொல் வருகிறது. தொடர்ச்சியா இந்து மதமும் இந்த சொல்லை வேதியர்களான தபஸ்விகளுக்கு இது பண்ணிதான் வருது. அவர்களை குறிக்க உபயோகப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இன்றைய வரைக்கும். சமணர்கள் சிரமணங்கிற சொல்ல எடுத்துட்டோம், இங்க மறந்து போயிட்டோம் அர்த்தம் இல்லை, இங்க விட்டுட்டோம். சில சொற்கள் தான் நம்ம விட்டுடுவோம். செப்பு மொழி 18 உடையார். செப்புங்கிற சொல் இன்னைக்கு தமிழ்ல கிடையாது. அருமையான சொல், யாரும் நம்ம தெலுங்கர்கள் உபயோகப்படுத்துறார்கள். சிலதான் விட்டுடுவோம் நம்ம. அது மாதிரி ஜெயினர்கள் சிரமணங்கிற சொல்ல எடுத்துட்டோம், நம்ம விட்டுட்டோமான உடல. இன்னி வரைக்கும் சிரமணங்கிற சொல் தபஸ்விகளுக்கு சம்ஸ்கிருதத்திலையும் உபயோகம் இருக்கிறது. இந்த அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்ல விரும்புகிறேன்.
கருணை, அருள், அன்பு. அங்க இன்னும் ஒரே ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். இது வந்து பட்டினப்பாலை 193வது வரி. இங்க வந்து வேள்வி நடத்துற விதம். இந்த வேள்வி நடத்துற விதத்தை பற்றி சொல்லும்போது கொலை கடிந்தும், அதாவது ஹிம்சையை தவிர்த்தும், களவு நீக்கியும். களவுங்கிறது ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒண்ணு திருட்ட நீக்கியும், இன்னொன்று திருட்டுத்தனமான காதலை நீக்கியும். களவுங்கிற தமிழ் சொல்லுக்கு ரெண்டு பொருளும் உண்டு. கடல் அதாவது ப்ராப்பரான லிவிங் டுகெதர் அது இல்லாம ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிட்டு என்ன ப்ராப்பரா வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், இன்னொரு திருட்டு இல்லாம இருக்கிறவர்கள், கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் பேணியும் தேவர்களை வழியும் பட்டு ஆவுதி அருந்தியும், தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவுதி அதை பிரசாதமாக அருந்தியும். இவ்வாறு இருக்கக்கூடிய யார் இவர்கள் அப்படின்னு மேலும் அடுத்தது பன்னியம் அட்டியும், வாணிகம் செய்தும், பன்னியம் அட்டியும், பசும் பதம் கொடுத்தும், ஏராளமாக வாரி வழங்கியும், புண்ணியம் முட்டா தன் நிழல் வாழ்க்கை, அபரிமிதமான புண்ணியங்களை செய்து அழகாக நிழல் மாதிரியான சீதளமான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு குளிர்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து. இதுக்குதான் குளிர்ச்சிய நிழல் வாழ்க்கைன்னு பேர். இந்த காலத்துல ஏதோ சொல்லுகிறார்கள், ஃப்ரீயா எல்லாரையும் பழகிட்டு இருந்த என்ன பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அடுத்த ஜெனரேஷன் தெரியும். கூல். ஆமா, ஸ்கூல்ல தான் சொல்ற வழக்கம். நீ உள்ள ஸ்கூல்ஸ் கூல் ஆக்குறது தான் வந்திருக்கல. ஸ்கூல் இஸ் கூல். என்ன அது ஒரு வார்த்தை இல்லையா? இன்னைக்கு கூல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தமா ஒழுங்கும்? நிழல் வாழ்க்கை. நிழல் வாழ்க்கையில் நிழல் வாழ்க்கைக்கு அர்த்தம் ஸ்ரீ அண்ணா சொல்றாரு, சாயாயம் வசதா, இறையடி நிழலே. அதே மாதிரி இருந்ததுல பாவச்சாயா சுகாவர்த்து. அந்த நிழல் வாழ்க்கை, நிழல் வாழ்க்கைக்கு தான் இது. கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் வேணியும் ஆவுதி அருந்தியும் பன்னியம் அட்டியும் பசும் பதம் கொடுத்தும் புண்ணியம் முட்டா தன்னிழல் வாழ்க்கை. இவ்வளவு செய்பவர்கள் வைசியர்கள். இது வந்து வாணிகர்கள், வணிகர்கள், அவர்களை பற்றிய பாடம். வணிகர்கள் தான் உள்ளதும் செய்தார்கள். அதனால என்னென்ன கொடுமேடி நசை உழவர், உழவர் சமர்ப்பிக்கக்கூடிய ஆவுதி, உழவர் அமரர்களை பேணும் விதம், இதை காட்டக்கூடிய இந்த அருமையான பாடம். கரிகால் பெருவளத்தாவுடைய ஆட்சியில் உழவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதை இங்கு காட்டுகிறது. இத சொல்லிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வேத வாழ்க்கையில நமக்கு எப்படி கொலை கடிந்தது என்கிறது இருக்கு, களவு நீக்கியதுங்கிறது இருக்கு, அஹிம்சைங்கிறதோ பரோபகாரங்கிறதோ, எப்படி வேத விஷயம் சொல்லிட்டு போலாம். வேதத்தையும் மந்திரங்களை போட்டோம், அது பண்ணல. எப்படி வேத விஷயம் என்று நம்முடைய சங்க தமிழர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிறத சொல்றதுக்காக இவ்வளவு வந்தேன். மேல வேற என்ன பூர்வபக்ஷம் இருக்கு? அதாவது சமணர்கள் சங்க இலக்கியத்தில் சமண சமயம் இருந்தது என்பதற்கு வேற பூர்வபக்ஷம் ஏதாவது சொல்லணும். அவர் சொன்னது எல்லாருமே முடிச்சுட்டேன். மொத்தம் 6 விஷயங்கள் எடுத்துட்டு 6 விஷயத்துக்குமே பதில் சொல்லிட்டேன். ஆக இது வந்து கடைசி பூர்வபக்ஷம் இதுதான். இங்க வந்த இந்த கான்செப்ட் இது ஆறு உணர்ந்த ஒரு முதுமை இவள் கண்டோர் மிகழ் சாலிமார் கவுனியின் மின்னந்தாயில் இருக்கிறாரே, இந்த 6 அங்கங்களும் கொண்டு உணரப்படுகின்ற முதுநூலாக இருக்கக்கூடிய வேதத்தை குறை சொல்லக்கூடியவர்களுடைய செருக்கை அழித்து அவர்களை தன்வழிப்படுத்தியவர் என்று வருகிறதல்லவா? இது பௌத்த சமணரை கூறக்கூடியது அல்ல என்று துரைசாமி பிள்ளை கூறுகிறார். பின்பு வேற யார கூறியிருக்கும்? என்னும் பொழுது அது வந்து பௌத்தர் சமணராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பௌத்தர் சமணர் என்பது சங்கம், மிகப்பெரிய சங்கமாக, மிகப்பெரிய கூட்டமாக வேதத்தை குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் சொல்றது
சில இண்டிவிஜுவல்ஸ் காலம் காலமாக வேதத்தை குறை கூறிக்கொண்டுதான் இருந்தார்கள். இது பௌத்த சமணத்துல ஆரம்பம் நினைக்க வேண்டாம். அது மாதிரியான இண்டிவிஜுவல்ஸை பத்தி வேதத்திலேயே வரக்கூடிய வார்த்தைகள் உண்டு. நேந்திரோ அஸ்திதி நேமவு மாதிரியான வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்த மாதிரி, அதாவது நேமபார்த்தவர் என்கிறவர் நாம் யாருக்கு பரிசு கொடுக்கிறோமோ அந்த இந்திரனே இல்லை என்று கூறுகிறார். அது மர்மா வருது. அது மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது ஓஹோ அது மாதிரி காலங்காலமா இருந்திருக்கிறார்கள். உபனிஷத்துலயே இருக்க ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷிய அஸ்தித்தியக்கே நாயம் அஸ்தித்தியே கட்டோபனிஷத்து. இந்த சரீரம் விழுந்த பிறகு செத்த பிறகு ஆன்மா இருக்கிறது என்று சில பேர், இல்லை என்று சில பேர். கட்டோபனிஷத்துல வருது. அசத்ருமேதி வேற செய்து துன்பம் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவ்வாறு காலகாலமா இருந்த தனிநபர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கு சங்க இலக்கியம் கூறுகிறது என்று துரைசாமி பிள்ளை நிர்ணயம் செய்கிறார். இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள் பகிர விரும்புகிறேன். இதையே பார்ப்போமே, இதை முடிப்போம், அப்புறம் நேரம் இன்னொன்று பார்ப்போம். இந்த பாடலை மேல தொடர்ந்து சொல்றேன். உரை சால் சிறப்பின் உறவோர் மருக மூவேள் துறையும் மூவேள் துறைவும் முட்டின்று போகிய 21 யாகங்கள், இது எல்லாவற்றையும் செய்து முடித்த மரபில் வந்தவர். 27 யாகங்கள் என்னென்ன? சோமயாகம் 7, ஹவிர் யாகம் 7, பாக யாகம் 7. இது 21 யாகங்கள். இந்த பொதுவா சொல்றேன், இந்த சங்க பாடம் இருக்கு, இது புரியணும்னா நமக்கு சூத்திரங்கள் தெரியணும். இதுக்கு வேதங்கள்ல சில பாகங்கள் தெரியணும். அதை வச்சுதான் இந்த சங்க பாடலுக்கு பொருளை சொல்ல முடியும். ஏன்னா இதையே சொல்ல மூவேள் துறை என்ன அர்த்தம்? மூவேள் துறையும் முட்டென்று போகிய. மூவேள் துறை என்கிறது இந்த 21 யாகங்கள், சோமயாகம், கதிர் யாகம், பாக யாகம். உரைசால் சிறப்பின் உறவோர், அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவனே கவுனியன் மின்னந்தாயனே. வினைக்கு வேண்டி, சாஸ்திர விதிக்கு வேண்டின்னு அர்த்தம். வினை என்று இங்கே வருவது, அதாவது வேதத்தினுடைய பிராமண பாகங்களிலும் அதுக்கப்புறம் சூத்திரங்களிலும் இருக்கக்கூடிய விதிவாக்கியங்களுக்கு வேண்டி, வினைக்கு வேண்டி நீ பூண்ட புலப்புல்வாய் கலை பச்சை புல்வாய். புல்லை வாய் எது வச்சுருக்கு? மாம். அந்த மாமோட தோலை இங்கு சாத்தி இருக்கக்கூடிய வேண்டி நடத்துவோம் சாத்திப்பான். அதுக்கப்புறம் மரம் கடிந்த அதர்மத்தை வெறுப்பான். அருங்கற்பின் இல்ல புல்வாய் கலை பச்சை சுவல் பூன் ஞான் விசைப்பொலியே. பூல் தரித்திருக்கிறான் கவுனின் மின்னந்தாயன், மான் தோல் தரித்திருக்கிறான். அவனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அவனுடைய மனைவி எப்படி இருக்கான்? மரம் கடிந்த அதர்மத்தை கடிந்தாள். அருங்கற்பின் அறம் புகழ்ந்த வலை சூடி. அவள் அருங்கற்பு உடையவளாக இருக்கிறாள், வலை சூடி இருக்கிறாள். இந்த வலை தலையில் சூடக்கூடிய வலை. அத்த பத்னி சிரசி கும்பக குடீரம் அத்யூகதே என்று ஆபஸ்தம்ப சூத்திரம், சௌத சூத்திரம். யாகம் நடக்கும் பொழுது அந்த மனைவியானவள் ஒரு வலை சூடி இருப்பால். இதற்கு கும்பக குடீரம் என்று பெயர். அந்த வலை ஜாலம் கும்பக குடீரம் இது ஆச்சக்ஷதே. அந்த வலை சூடிய இந்த பெண்மணி இன்னும் வரைக்கும் கூட தெரிந்தவர்கள் கல்யாணத்துல கூட அந்த வலை சூடி இருப்பார்கள். ஸ்மார்த்த காரியத்துல கூட அந்த வலை. ஆனால் அங்க சூத்திரத்துல சௌத்தத்துல வேத வேள்வி நடக்கும் பொழுது அந்த வலை சூட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பதிவிரதை சிறு முதல் பேரகல் அல்குல் சில சொல்லின் பல கூந்தல் உடையவனா. ஆனா சொல்லு கம்மியாக பேசுவான், வளவளம் பேசிட்டே இருக்க மாட்டான். கர்மாவை பண்ணும்போது எங்க பேசுறது? சில சொல்லின் பல கூந்தல் நின் நிலைக்கு ஒத்த நின் துணைவியர். நின் நிலை
நீர் என்ன யோக்கியதையுடையவரோ, கவுனியின் விண்ணந்தாயனே உமக்கு என்ன பக்குவமோ என்ன யோக்கியதையோ அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காத உமது மனைவி தமக்கு அமைந்த தொழில் கேட்ப அந்த யாகத்தில் தாம் என்ன செய்ய வேண்டியது என்பதற்காக எப்பொழுதுமே சஜ்ஜமாக நிற்பவள். அப்பேற்பட்ட மனைவியோடு கூட நீர் இந்த வேள்வியை நடத்தினீர். காடு என்றால் நாடு என்று அங்கு ஈரேழின் இடம் முட்டாது. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இவைகள் சேர்ந்து ஈரேழின் இடம் முட்டாது. இந்த இந்த மிருகங்கள் இருக்கே ஆரண்ய பசுக்கள், கிராமிய பசுக்கள் என்று கூறப்படுகின்றன தைத்திரிய பிராமணத்தில். ஷட்பராணி அனுநிஷ்கிராமதி சப்தமேபதே ஜுகோதி. ஆரண்ய பசுக்கள், கிராமிய பசுக்கள் போதாயர் கூறுகிறார். கௌஹு மகிஷி வராஹா ஹஸ்தி அஸ்வதரீச்ச இது அத சப்தாரண்யாக திப்பு சப்த அரண்யாக. 7 கிராமிய பசுக்கள். இது பசு, எருமை, பன்னி, இதெல்லாம் அதுக்கு மேல திகுராச்ச ஏகபுராச்ச பட்சிணச்ச சரீசிருப்பாச்ச சுவாபகாச்ச சரபாச்ச மர்க்கடாக. ஆரண்ய பசுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 2 குளம்படி, அதுக்கப்புறம் 1 குளம்படி, பறவைகள், சரீசிருப்பங்கள், சுவாபகங்கள், சரபங்கள், குரங்குகள். 7 ஆரண்ய பசுக்கள். பசுங்கிற சொல் இருக்கு இல்லையா, சம்ஸ்கிருத சொல். சம்ஸ்கிருதத்துல அதுக்கு மிருகம் தான் அர்த்தம். அது தமிழ் ஒரு பொருள் என்ன அர்த்தம்? அது மாடுன்னு எடுத்துக்கிறோம். இப்ப சொல்லாம வைராக்கியம்னா பற்றற்ற நிலைன்னு அர்த்தம். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆமா, ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது. அது மாதிரி சப்த ஆரண்ய பசுக்கள், சப்த கிராமிய பசுக்கள். இந்த 7 பசுக்கள் இருக்கு இல்லையா, இந்த 7 பசுக்களின் அதாவது மிருகங்களின் நலம் விரும்பி 7 அடி எடுத்து வைக்கிறான் யாகத்தில். யாகம் தெரிஞ்சவங்க தான் புரியும். ஷட்பராணி அனுஷ்கிராமதி இது தைத்திரிய பிராமணம். சப்தமே பதே ஜுகோதி 7வது அடியில் அவன் ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 7 அடி எடுத்து வைக்கும்போது தனக்கு முன்னாடி ஒரு மாடு, பசுமாடு, தனக்கு முன்னாடி இந்த மாட்டை நடக்க விட்டு அதை 6 அடி குளம்படி எடுத்து வைக்கும். 6 கோஷ்பரம் அதுல அது மேலேயே இவன் நடக்கணும். நடந்து போய் 7வது அடி அங்க போய் அது நிற்கிறத அங்க யாகத்தை ஆரம்பிக்கணும். இந்த 7 அடி எதுக்குன்னு 7 ஆரண்ய பசுக்களுக்கும் 7 கிராமிய பசுக்களுக்கும் நலம் விரும்பி. அதுதான் இங்க சொல்றார். அதை இவர் சொல்லும் பொழுது இவ்வளத்தையும் சொல்றார். தமக்கு அவன் காடு என்றா நாடு என்று அங்கு ஈரேழின் இடம் முட்டாது. இதுக்கு மேல தானம் எப்படி நடக்கிறது? ஈகை நீர் நெய் வழங்கியும். இவர் நெய்ய தானம் பண்றாரே, அதை பார்த்து தண்ணீர் வெட்டப்பட்டுதான். என்ன கூட இங்க நெய்யோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கும். எண்ணான பகவேட்டும் எத்தனை தானம் பண்ணார் இவர் என்கிறதுக்கு கவுண்டிங் இல்லாததுனால மேத்தமேட்டிக்ஸ் வைக்கப்பட்டுதான். நம்ம கிட்ட கவுண்டிங் இல்லை. என்ன மண்ணான புகழ் பரப்பியும் இந்த மண் வைக்கப்பட்டுதான். எதனால அப்படின்னு அந்த அளவுக்கு மண்ணை கடந்து புகழ் எடுத்தான் அவருக்கு. அருங்கவி பெருங்காலை விருந்து உற்றலும் திருந்து எழுதுநிலை என்றும் காண்கில் அம்மையாவே குடாது பொன்படு நெடுவரை புயல் ஏது சிலை பின். புயல் வீசது குடல் மலை. அந்த குடல் மலையிலிருந்து புயல் வீசிக்கொண்டு அங்கிருந்து கரை புரண்டு ஓடி வருகிறது காவிரி. பூவிரி புதுநீர் காவிரி புறக்கும் தன் புனர் படப்பை. எங்க வருகிறது? படப்பை என்கிற கிராமத்துக்கு வருகிறது. எம்மூர் ஆண்கள் உண்டும் அங்கு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வாழக்கூடிய இந்த புலவர், அதாவது ஆவூர் மூலங்கிழார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கவுனியன் மின்னந்தாயனுடைய அழைப்புக்கு அந்த வேள்விக்கு சென்று அங்கு விருந்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக வேள்வியை கண்டு இவர் பேரானந்தப்படுகிறார். எப்படி பேரானந்தப்படுகிறார்? நம்ம எல்லாம் பஜனையில குதிக்கிற மாதிரி சொல்றார். உண்டும் தின்றும் ஊர்ந்தும் ஆடுதான் செல்வல் அத்தையானே செல்லாது மழை அண்ணாப்ப நீடிய நெடுவரை
சுழைவனர் இமயம்போல் நீலி இயர் அத்தை நீ நிலமிசையானே. எப்படியும் முடிச்சுட்டேன் இந்த பாடலை. அங்க போய் அங்க அந்த இருந்த அந்த யஜ்ய பிரசாதத்தை எடுத்துட்டு உற்சாகமாக குதித்து பாடி ஊர்ந்து சந்தோஷப்பட்டு கவுனியன் மின்னந்தாயனின் பாட பெருமையை பாடுகிறேன் என்று ரொம்ப அற்புதமான புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல். இது இந்த வேத வேள்வி என்னங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். இன்னும் ஒரு பாடலோட நிறுத்திக்கிற இது சிக்க பாடல். இது சொல்லணும்னு ஒரு விருப்பம். சொல் பெயர் நாட்டம் சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அதை துணையாக. சொல் என்பது சொல் இலக்கணம். இது பிராதிசாக்கியம், சிக்ஷை. பெயர் என்பது பெயர் இலக்கணம். இது நிருத்தம். நாட்டம் என்கிறது சோதிடம். கேள்வி என்பது வேதம். இதெல்லாம் தர்மத்துக்கு பிரமாணங்கள். இதோட நிறுத்தல. அடுத்தது நெஞ்சம். என் தர்மத்துக்கு பிரமாணம் கொடுக்கும்போது தர்மசாஸ்திரத்துல ஆத்மனகா திருப்தி தேவச்சன் என்ன இது எல்லாத்தையும் பார்த்து ஆலோசனை பண்ணிட்டு அவன் கடைசியா இங்க புலன்களை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது கிட்டக்க இப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் பண்றது சரிதானே அப்படின்னு. அதனால சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி இந்த சாஸ்திரங்கள் துணையாக வாழ்கிறான். வாழ்கிறவங்க என்ன பண்ற வாழ்கிறார்கள் தன்மை. சூரியன் உதிக்கிறது போல இவர்களுடைய நியதிகள் மாறாமல் இருக்கு. கால வேளையில சூரியன் எப்படி தன்னுடைய டியூட்டிக்கு வராரோ அது மாதிரி இவர்கள் தன்னுடைய கர்த்தவியங்களிலிருந்து இவர்கள் மாறுவதில்லை. காலை அன்ன சீர்சால் வாய்மொழி உருகேடு மரபின் கடவுள் பேரியர். அப்படி எந்த விதத்திலிருந்தும் சாஸ்திரம் சொன்ன கர்த்தவியங்கள் மீனாலும் வாழ்ந்து கொண்டிருக்க கொண்ட தீயும் சுடர் எழுதோறும் அப்பேற்பட்டவர்கள் வளர்க்கும் அக்னி விரும்பு மெய் பறந்த பெருபெயர் ஆவுதி. அவர்கள் மிக விசேஷமாக அக்னியில ஆகுதி கொடுக்க அதனால அந்த அக்னி வளர்ந்து அதனுடைய புகை வியாபிக்கிறது. அருமையான குரல் சொன்னாங்க அந்த அம்மா. பூமிக்கு மழையினால எப்படி செழிப்போ அது மாதிரி ஆகாயத்திற்கு அதுதான் அந்த குரல் தான் அமையாது உலகினின் என்ற அந்த அருமையான குரல். இது எக்ஸாக்ட்லி ரிக்வேத மந்திரத்தோட டிரான்ஸ்லேஷன். பூமிம் பர்ஜன்யாக ஜின்வந்தி திவம் ஜின்வந்தி அக்னயா என்று மந்திரம். அது மாதிரியாக இவர்கள் விரும்பு மெய் பறந்த பெருபெயர் ஆவுதி. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். நம்முடைய வேதாமை பேஷன்ல வரும். அக்னி என்பது இன்டர்னலைஸ் பண்ணும்போது வெளியில அக்னி பாரதியார் போடுறாரு. உள்ளுக்குள்ள என்ன என்றால் அது கிரது, அது சங்கல்பம், அது உந்துதல், வாழ்க்கையின் அடிப்படை உந்துதல். அதுதான் அக்னி. அதுதான் இங்க விரும்பு மெய் என்று கூறுகிறார். விரும்பு மெய் பறந்த பெருமையர் ஆவுதி. அக்னியினுடைய இன்டர்னலைசேஷன், அக்னியினுடைய தத்துவார்த்தம், ஆழ்ந்த உள்ளத்தில் உள்ள ஆத்தியாத்மிகமான அர்த்தம் என்கிறது உலகத்தினுடைய நலம் கருதும் கருது. உலகத்தினுடைய நலம் கருதும் உந்துதல். அந்த உந்துதலுக்கு அக்னின்னு பெயர். ஆங்கிலத்திலேயே அப்படிதானே சொல்றாங்க, ஃபயர் அப்படிம்பாங்க. ஃபயர். ஒரு முறை நம்ம பசங்களுக்கு வேலை நடத்தும் பொழுது, அர்த்தம் நடத்தும் பொழுது சும்மா கேள்வி கேட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதாங்கிறதுக்காக. அக்னின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். தருண் உட்காந்து இருந்தார் அப்பா. ஃபயர் அப்படின்னு. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான். வேதத்துல அக்னின்னு வருகிறது. நம்ம எழுத்தாப்புல ஒரு தீ வைக்கிறோமே, இது அதனுடைய குறியீடு. உலகத்துல எல்லோரும் நல்லபடி இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், எல்லோரும் இன்புற்று இருக்கணும் என்கிற உள்ளத்துல ஏற்படுகின்ற உத்வேகம், அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு பேஷன், அதுக்குதான் அக்னின்னு பெயர்.
இதுதான் அந்த அக்னி இருக்கே, அந்த அக்னிக்கு நம்முடைய செயல்களை சமர்ப்பிப்பது என்பதற்கு தான் யாகம்னு பெயர். இதுதான் அந்தரீகம், உள்ளுக்குள்ள நடக்கிற வேள்வி. அப்ப என்ன ஆகுது? அதனாலதான் திருப்பி திருப்பி வேதமானது இந்த அக்னியை விருந்தோம்பலோட கனெக்ட் பண்ணுகிறது. அது மாதிரி இந்த புலவரும் இங்கு கனெக்ட் பண்ணுகிறார். இது வரைக்கும் வந்தது என்னென்ன? அக்னி வளர்ப்பது. இதற்கு மேல வரப்போவது விரும்போந்தல். வருணர் வரையார் வார வேண்டி விருந்து கண் மாறாது உணிய பாசவர். வருணர் வரையார் ஊனத்து அழித்தவால் நிலக்கொடுங்குறையே குயிடுதோறும் ஆறு ஆப்ப கடல் ஒளி கொண்டு செழுநகர் வரை பின் நடுவன் எழுந்த அடுமை ஆவுதி இரண்டுடன் கமழும் நாற்றமோடு வானத்து நிலை வெறு கடவுளும் விளைதகப்பேணி. தொடர்ந்து வருபவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய உழவர்கள். விருந்தோம்பல் அப்படி நடக்குமா? அதுலயே என்ன? தாளிதம் செய்தல், வேக வைத்து தாளிதம் செய்யும் பொழுது சமுத்திரம் கடலில் அலை சப்தம் இருக்கே, அது மாதிரியான சப்தம் எழும்புமா? சமையல் அறையில் இருந்து அப்படி ஒரு சப்தம் எழும்புமா? அப்படி வந்தவர்களுக்கு எப்போதும் அன்போட கூட வாரி வழங்கக்கூடிய அந்த பாசவர், அதாவது உழவர்கள். இந்த புகையும் அந்த யாகத்திலிருந்து தோன்றிய புகையும் ஆகாயத்தில் கலந்து இரண்டுடன் கமழும் நாற்றமோடு வானத்து நிலைகள் கடவுளும் விளைத்த பேணி இவ்வாறு விளங்குகின்றன என்று அற்புதமாக இது பதிற்றுப்பட்டுல இருக்கக்கூடிய அடுமை ஆவுதி என்கிற அற்புதமான பாடல். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உழவர்கள் விருந்தாளிகளுக்காக இடக்கூடிய உணவையும் ஆவுதி என்றே கூறுகிறார். அங்கதான் மனுஷ யஜ்யம் என்கிறது. சாஸ்திரங்கள்ல மனுஷ யஜ்யம்னு சொல்றாங்க இல்லையா, அது இதுதான். பஞ்சமகா யஜ்யம் இப்பதான் கேட்டோம். இன்னும் ஒரே ஒரு சின்ன பாடல் முழுக்க பாடல் புறநானூறு 162வது பாடல். இன்னும் நல்லா கேட்கறேங்க, அதனால மேல இந்த பாடல் என்னன்னா, திசையில்லாதிய குன்று அமர்ந்து முருகப்பெருமான பத்தி. இந்த பாடல் எப்படி வருது பாருங்க. திசையிலாரிய குன்று அமர்ந்து ஆண்டு ஆண்டு ஆவி உண்ணும் அகில் கீழ் கமழ புகழ் வாய் வாய் நீ போய் உங்கள் இமைவு இறப்ப வசை நீங்கிய வாய்மையால் வேள்வியால் வசை நீங்கிய வாய்மையால் திசையினாரிய குன்று அமர்ந்து. இப்ப தோஷம் இல்லாத நடக்கக்கூடிய யஜ்யம், அந்த யஜ்யத்திலிருந்து கிளம்பிய புகை, அந்த புகை எல்லா இடத்திலையும் பரவுகிறது. பரவும் பொழுது முருகப்பெருமான் அந்த புகையையே உண்ணுகிறார். ஆவி உண்ணும், ஆண்டு ஆண்டு ஆவி உண்ணும் மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த ஒரு புகையையே உண்ணுகிறார். அகில் கீழ் கமல் புகை, அந்த புகையை சூழ்ந்து மேல கிளம்பி போய் என்ன பண்ணுகிறது என்றால், மேலே மேலே போய் உங்கள் இமைப்பு இறப்ப கண்ணை இமைக்காத தேவர்கள், அதனாலேயே தேவர்களுக்கு அனிமிஷர்கள்னு பேர். கண்ணை இமைப்பதற்கு நிமிஷம் சம்ஸ்கிருதத்துல. தேவர்கள் கண்ணை இமைக்காத இருக்கிறதுனால அவர்கள் என்ன பெயர்? அனிமிஷர்கள். கண்ணை இமைக்காத இருக்கக்கூடிய தேவர்களும் இந்த புகை மேல பரவினதால கண்ணை இமைக்க ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய கஷேத்திரத்துல அற்புதமான வேள்வி நடந்தது என்று வருகிறது. நமக்கு கிடைத்த நேரத்தில் ஓரளவுக்கு சங்க இலக்கியங்களில் வேதம்
என்கிறதை பார்க்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுல வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்பதற்கு என்ன பொருள்ங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் விராமம், இந்த விராமம் முடிஞ்சு இந்த இடைவெளிக்கு அப்புறம் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவு இருக்கும். இதுல அவரை அறிமுகப்படுத்திடுறேன். அவரை பத்தி நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலான பேர்களுக்கு அவரை பற்றி தெரியும். கோவிலுக்காக எவ்வளவு உழைக்கிறார், எத்தனை வருஷங்களாக, கிட்டத்தட்ட 10 வருஷம் நினைக்கிறேன் இல்லையா? இது ஒன்றையே தன்னுடைய இலக்காக கொண்டு எப்படி உழைக்கிறாருங்கிறதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் என்று. அது என்னென்ன? சைவம். அவருடைய திருத்தகப்பனாரை பற்றி ஸ்ரீ அண்ணா ஒரு முறை சொன்னார்கள். அவருடைய தந்தையுடைய சதாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்த பொழுது, அந்த சதாபிஷேகத்துக்கு ஏன் போயிருந்தேன் என்றால், அவர் ஒரு அட்வொகேட் என்பதற்காக அல்ல, பெரிய ஸ்காலர், பன்மொழி புலவர் என்பதற்காக கூட இல்லை. அதாவது பெரிய புராணம் முழுக்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர். பாரதியார் பாடலாம் ஆங்கிலத்தில் பாரதியார் பாடலாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டம். வேதாந்தங்கள்லாம் கூட ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். இன்னைக்கு அதுக்கான ஒரு பரம்பரையை விவேகானந்தர் காலத்துல ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வேதாந்தி டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தா சாட்டிஸ்பாக்டரியாகவும் இருக்கு. அந்த அளவுக்கான வார்த்தைகள்லாம் உருவாக்கிட்டாங்க. பெரிய பெரிய பிலாசபிலாம் கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆனா இது இருக்கு பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா, என்ன பண்ணுவது இங்கிலீஷ்? இந்த இலக்கியங்களை எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வல்லமை வேணும் இல்லையா? அது மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அமைந்து இது மாதிரியான ஆங்கிலத்துல ஒரு மிகப்பெரிய புலமை கொண்டவர், தமிழில் மிகப்பெரிய புலமை கொண்டவர். அப்படிப்பட்ட நம்முடைய தர்மத்தில் ரொம்ப ஈடுபாடுடைய அப்படிப்பட்ட மாதிரி பல விஷயங்கள் உண்டு. இது மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஸ்காலர்ங்கிறதுனாலயோ அட்வொகேட்டுங்கிறதுனாலயோ இது மாதிரி காரணங்களுக்காக சபாபிஷேகத்துக்கு போகிறனா பின்ன எதுக்காக போனேன் அப்படின்னு வாட் டிஃபைன்ஸ் ஹிம் என்னும் பொழுது அவர் ஒரு சிவனடியார், அவருடைய சிவபக்தியை மதித்து போயிட்டு வந்தேன் என்று சொன்னார். ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரியே அதற்கு செலவில்லாமல் திரு ரமேஷ் அவர்கள் அவருடைய தந்தையின் வழியில் அது மாதிரியான சிவபெருமானிடத்துல அபரிமிதமான பக்தி உடையவர். இன்னும் சொல்ல போனோம்னா லட்சுமி நாராயணால் பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரிடத்திலையும் பக்தி உடையவர். என்ன, அம்மா நாராயணன், அப்பா சிவன். அதாவது திரு ராமச்சந்திரன் அவர்கள் பரமசிவபக்தர். அந்த அம்மா கல்யாணி அம்மாள் பரம ஞானவரமும் நாராயணநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர். அடியே கேட்டிருக்கேன் அந்த அம்மாவிடத்துல இருந்து. நான் ஏன் நாராயணநாமம் சொல்றேன்னா, என்னுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரை என்னுடைய கணவர் வைத்துக் கொண்டிருக்கிறதுனால, என் வாயால் அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால நாராயணநாமம் சொல்லி. யாரு? ராமபக்தை. ராமபக்தை என்கிறது அவ அம்மா. நாராயண பக்தை, சிவபக்தர். அவர்கள் 2 பேருக்கும் பிறந்ததுனால இவர் சிவராம பக்தர் என்று அழகா அமைஞ்சிருக்கு. அவர் சைவத்தில் எப்படி வேதம் இருக்கிறது, வேதத்தில் சைவம், சைவத்தில் வேதம், 2 தலைப்புமே பேசணும். வாஸ்தவத்துல வேதத்துல உள்ள ருத்ரம், ஸ்ரீருத்ரம், வேதத்தில் கிருஷ்ணேஸ்வர வேதத்தோட ஹிருதயமா இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம், ருக்வேதத்தில் உள்ள பரமேஸ்வரம், சாமவேதத்தில் உள்ள பரமேஸ்வரம் என்கிறதே தனி டாபிக். இப்போ அதை கொண்டு வந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க சைவத்தில், அதுவும் தமிழ் சைவத்தில் வேதம் எப்படி இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் அவர் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம்.